கொடுத்திருக்கிற கிருபைகளுக்காக நன்றி. இந்த கிறிஸ்துமஸ் நாளில் எங்கள் தேவனாகிய ஆண்டுடைய பிறப்பை கொண்டாடுவது மட்டுமல்ல, எங்களை அர்ப்பணிக்கிற நாளாகும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரமானந்த நற்செய்தி வாணி பரலோக தூதர் கூறினர், நம் இயேசு பிறந்தார் பெத்லகேமில், நமக்கும் ரட்சிப்பு வந்ததே. பரமானந்த நற்செய்தி வாணி பரலோக தூதர் கூறினர், நம் இயேசு பிறந்தார் பெத்லகேமில், நமக்கும் ரட்சிப்பு வந்ததே. சொல்லுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு எங்கள் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு எங்கள் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு நம் புது பாட்டு துதியுடன் ஏறெடுப்போம், ஆவிக்குள்ளே பாடி மகிழ்வோம், இயேசுவை கொண்டாடிடுவோம். கர்த்தருக்கு நம் புது பாட்டு துதியுடன் ஏறெடுப்போம், ஆவிக்குள்ளே பாடி மகிழ்வோம், இயேசுவை கொண்டாடிடுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு எங்கள் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு எங்கள் ஸ்தோத்திரம். பரகேசுவின் சத்திய மார்க்கம், புனிதர் புது வழியே, மெய்ப்பூரண சத்தியம் பறைசாற்றி மகிமை ஊழியம் செய்வோம். பரகேசுவின் சத்திய மார்க்கம், புனிதர் புது வழியே, மெய்ப்பூரண சத்தியம் பறைசாற்றி மகிமை ஊழியம் செய்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தருக்கு நம் புது பாட்டு துதியுடன் ஏறெடுப்போம், ஆவிக்குள்ளே பாடி மகிழ்வோம், இயேசுவை கொண்டாடிடுவோம். ஒருவர் சேர்ந்து சொல்லுங்கள். கர்த்தருக்கு நம் புது பாட்டு துதியுடன் ஏறெடுப்போம், ஆவிக்குள்ளே பாடி மகிழ்வோம், இயேசுவை கொண்டாடிடுவோம். நாமெல்லோரும் ஒன்று கூடி இயேசுவை கொண்டாடுவோம். நாமெல்லோரும் ஒன்று கூடி இயேசுவை கொண்டாடுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு எங்கள் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு எங்கள் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரெண்டு கை தட்டி சொல்லுமா? கர்த்தருக்கு மகிமை. அல்லேலூயா. Praise the Lord. உனக்காக பிறந்தார், உனக்காக மரித்தார், உனக்காக உயிர்த்தார், உரைத்திடுவாய் உலகில். உனக்காக பிறந்தார், உனக்காக மரித்தார்,
என்னேசு வல்லவரே. இரட்சண்ய கீதம் என்னாலும் பாடி என் மீட்பரை போற்றுவேன். ஆனந்த கீதம் என்னாலும் தந்தார் என்னேசு வல்லவரே. இரட்சண்ய கீதம் என்னாலும் பாடி என் மீட்பரை போற்றுவேன். சந்தோஷமே என் உள்ளத்தில்
இயேசுவே அநாதி சிநேகமே அழைத்த சிநேகமே கரம் பிடித்த சிநேகமே கைவிடா சிநேகமே அநாதி சிநேகமே அழைத்த சிநேகமே கரம் பிடித்த சிநேகமே கைவிடா சிநேகமே. இந்த பாட்டு தமிழ்ல 7வது பாட்டு, என் கூட சேர்ந்து நீங்களும் பாடலாம். 7வது பாட்டு, இந்த பாட்டு அருமையான ஒரு ஆராதனை பாடல், நல்ல பாடல். ஒரு மனுஷன் அநாதி சிநேகமே. ஏன்னா இந்த உலகத்துல மனுஷனா பிறக்க வைத்தது அவருடைய அன்பு தானே, அந்த சிநேகம் தானே. சிலுவையிலே ஆணிகளில் தொங்கினாரே, அதுக்கு காரணமே அவர் நம்மே வைத்த சிநேகம், அன்பு தானே. ஆமென், ஹல்லேலூயா. அநாதி சிநேகத்தால் என்னை அணைத்துக் கொண்டீரே, உம் கிருபையால் என்னை உயர்த்தி வைத்தீரே, உம் சித்தம் போல என்னை பணிந்து கொள்ளுமே, உம்மாலே நான் உயிர் வாழ்வேன் ஆண்டவரே. அநாதி சிநேகத்தால் என்னை அணைத்துக் கொண்டீரே, உம் கிருபையால் என்னை உயர்த்தி வைத்தீரே, உம் சித்தம் போல என்னை பணிந்து கொள்ளுமே, உமக்காகவே நான் உயிர் வாழ்வேன். அநாதி சிநேகத்தால் என்னை அணைத்துக் கொண்டீரே, உம் கிருபையால் என்னை உயர்த்தி வைத்தீரே, உம் சித்தம் போல என்னை பணிந்து கொள்ளுமே, உமக்காகவே நான் உயிர் வாழ்வேன். அநாதி சிநேகமே அழைத்த சிநேகமே கரம் பிடித்த சிநேகமே கைவிடா சிநேகமே அநாதி சிநேகமே அழைத்த சிநேகமே என்னை கரம் பிடித்த சிநேகமே சிநேகமே கைவிடா சிநேகமே என் தேவனே என் ராஜனே என் இயேசுவே சிநேகமே என் தேவனே என் ராஜனே என் இயேசுவே அநாதி சிநேகமே அழைத்த சிநேகமே கரம் பிடித்த
அதிகாரத்துல 48, 50, 55 3 வசனங்களை நான் உங்களோடு கூட வாசித்து கர்த்தருடைய வசனத்தை அதில் இருக்கிற சில முக்கியமான விஷயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் 48வது வசனத்தை வாசிக்கிறேன். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். 50வது வசனம், அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. 55, தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். மரியாளுக்கு தேவதூதன் மூலமாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை, உனக்கு நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். 31 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. உன் வயிற்றில் ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு இயேசும் பெயர் வை. அவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? அவர் பெரியவரா இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு தருவார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்கிற செய்தி, அந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருப்பார், அவருடைய ஊழியம் என்ன, இது எல்லாத்தையும் தூதன் மரியாளுக்கு சொல்லியாச்சு. மரியாள் அந்த வார்த்தைகளை நம்ப மறுத்த போது அது தேவனாலே ஆகும் அப்படின்னு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. இன்னும் அவளை உற்சாகப்படுத்துறதுக்காகவும் மரியாள் அதை நம்பணும் அப்படின்றதுக்காகவும் அவளுக்கு இன்னொரு அடையாளம் கொடுக்கப்பட்டது. நீ நம்பலன்னா நீ வேணா பாரு, உன் இனத்தாள் ஆகிய எலிசபெத்து கூட என்ன இருக்கு, ஒரு அற்புதம் நடந்திருக்கு. அப்படி எலிசபெத்துக்கு ஒரு அற்புதம் நடந்ததுனால உனக்கும் ஒரு அற்புதம் கர்த்தர் செய்யறதுல தடம் ஒன்றும் கிடையாது. குழந்தை பெற வாய்ப்பே இல்லை என்ற சகரியாவுக்கும் எலிசபெத்துக்கும் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய முடியுமானால் வாய்ப்பில்லாத உனக்கும் கர்த்தர் செய்ய முடியும். என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்த்தர் எதையும் செய்ய வல்லவர். தேவதூதன் மூலமாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தை என்னன்னா, தேவன் எதையும் செய்ய வல்லவர் அப்படின்றத அங்க ஆண்டவர் வெளிப்படுத்துறார். எனக்கு இந்த மாலை நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற நாளில நம்முடைய மனதில் ஆழமாய் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தரால் எதையும் செய்ய முடியும். அல்லேலூயா சொல்லுமா? ஆமென். உண்மைதானா? தேவன் எதையும் செய்ய வல்லவர். இன்னைக்கும் எத்தனையோ சம்பவங்களை உதாரணமா சொல்ல முடியும். கர்த்தர் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவருக்கு சித்தமானதை அவர் செய்யும் போது எவராலும் தடுக்க முடியாது. அது பார்வோனாக இருந்தாலும் சரி, அது நேபுகாத்நேச்சாராக இருந்தாலும் சரி, ராஜாக்களும் மந்திரிகளுமாக இருந்தாலும் சரி, எவராக இருந்தாலும் சரி, சமுதாயத்தில் அதிகாரம் படைத்தவராக இருந்தாலும் சரி, கர்த்தர் செய்ய நினைத்த ஒன்றை எவராலும் தடுத்து விட முடியாது என்பதற்கான ஆதாரம் இங்கே மரியாளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அன்பானவர்களே, நாம் கவனிக்க வேண்டிய விஷயம், நீ வேண்டுமானால் போய் பார்த்து விட்டு வா. மலை தேசத்தில் இருக்கிற எலிசபெத்து வீட்டுக்கு அவள் புறப்பட்டு போகிறாள். அங்க போய் பார்க்க போனா அது உண்மை. ஸ்தோத்திரம். அவளுக்குள்ளே எலிசபெத்தை பார்க்க முன்பதாகவே மரியாள் கர்த்தருடைய வார்த்தையை நம்பிவிட்டாள், விசுவாசித்தாள். ஆனாலும் எலிசபெத்தை பார்க்க போனா அங்கே வாசிக்கிறோம் பாருங்கள், அந்த வாழ்த்துதல் செய்தியை கேட்ட போது மரியாள் எலிசபெத்தை வாழ்த்தின போது எலிசபெத்தின் வயிற்றுள்ள பிள்ளை என்ன செய்தா? கழிப்பாக துள்ளிட்டு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா, ஸ்தோத்திரம். எத்தனை மாசம் குழந்தை துள்ளுது? 6 மாச குழந்தை கழிப்பா என்ன செய்தா? துள்ளிட்டு சொல்லப்படுகிறது. உள்ளே இருந்தது யாரு? சாதாரணமான ஆள் கிடையாது. துள்ளக்கூடிய ஆள் தான் அவர் அதிகாரமும் வல்லமையும் உடைய ஒரு தேவனுடைய மனிதர். யோவான் ஸ்நானன் உள்ளே இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துக்கு 6 மாதம் வயது கூடியவர். ஆனால் அவர் அதிகாரம் உடையவர். யோவான் ஸ்நானனுடைய ஊழியத்தை பார்ப்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர் எளிமையானவர், ஆனால் வார்த்தை அதிகாரம் உள்ளது. அவர் கொடுத்த செய்தி மக்களை தொட்டது. ஜனங்கள் திரளாய் அவரிடத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். அடிமட்டத்தில் வாழ்கிற மக்களாக இருந்தாலும், சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர்களாக இருந்தாலும், யோவான் ஸ்நானத்தில் அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார்கள். வாருங்கள் வாருங்கள் என்றால் அவர் அழைக்கவில்லை. வசனத்தை பேசினார். அவர்களே எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று கேட்கும்படியான சூழ்நிலை அன்றைக்கு இருந்தது. யாரையும் அவர் கட்டாயப்படுத்தவில்லை. அவர்களே கேட்டார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் நினைக்கிறீர் என்று சொன்னார்கள். எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டார்கள்.
வந்தவர்களை பார்த்து வெறியன் பாம்பு குட்டிகளை என்று பேசினாரே, அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு தேவ மனிதன் எலிசபெத்தின் வயிற்றுக்குள்ளே 6 மாதத்தில் தொழினாரே. இதெல்லாம் மரியாள் பார்த்த போது ஆச்சரியமாக இருந்தது. ஆனா இன்னொன்று விஷயம் என்ன அப்படின்னா, எலிசபெத்தை வாழ்த்த போன இடத்துல மரியாளுக்கு வாழ்த்துதல் என்ன செய்து கிடைக்கும். எலிசபெத் மரியாளை பார்த்து என்ன தெரியுமா சொன்ன? அங்கே 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரம், உரத்த சுத்தமாய் 42ல ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது, என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை கழிப்பாய் துளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். எலிசபெத்து மரியாளை வாழ்த்துறார். பாருங்க, மரியாள் கன்னிப்பெண், சின்ன கொஞ்சம் வயசு தான். ஆனா எலிசபெத்தும் வயதான பெண். ஆனா வயதான எலிசபெத்து சின்ன பிள்ளையாகிய அல்லது பாலிய பிள்ளையாகிய அந்த மரியாளை பார்த்து எலிசபெத்து அந்த தாயார் என்ன சொல்றாங்க அப்படின்னா, என் ஆண்டனுடைய தாயாரை நான் சந்தித்தது எனக்கு மகிழ்ச்சி என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆகவே இங்கே வாசிக்கிறோம், என் ஆண்டனுடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது இது. ஆனா இப்ப பாருங்க, மரியாளுடைய வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி கூட எலிசபெத் வீட்டுக்கு அந்த பெண் வந்திருப்பாள்ல, அப்பெல்லாம் எலிசபெத் மரியாளை பார்த்த பார்வை வேறு இல்ல. முன்னாடி எல்லாம் வரும்போது ஒரு சொந்தக்கார பிள்ளையா வந்திருக்கும் வீட்டுக்கு, அப்பெல்லாம் கூட இப்படி இல்லை. ஆனா இன்னைக்கு அதே எலிசபெத் மரியாளை பார்த்து சொல்லும் போது என் ஆண்டவருடைய தாயார் அப்படின்னு சொல்ற அந்த ஒரு பாக்கியம் எவ்வளவு ஸ்லாக்கியம். இதுக்கு முன்னாடி எல்லாம் வரும்போது பாக்கியம்னு சொன்னாங்களான்னு தெரியல, இந்த மாதிரி சொல்றாங்க. அப்பதான் மரியாளுக்கு ஆச்சரியமா இருந்துச்சு, எனக்கு இவ்வளவு பெரிய மகிமையும் கனமும் எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னா, என் மேல தேவன் கொடுத்த கிருபை, என்ன ஒரு தேவ திட்டத்துக்கு தேவன் தேர்ந்தெடுத்ததுனால, என் வயிற்றில் இருந்து தேவன் தம்முடைய குமாரனை பிறக்க செய்த அந்த பாக்கியத்தை எனக்கு கொடுத்ததுனாலதான் கிடைத்தது என்று சொன்ன போது மரியாளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஸ்தோத்திரம். இந்த அதுக்கு பிறகுதான் நீங்க வாசிக்கிறோம், ஹல்லேலூயா, மரியாள் சொல்றார், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவியை நான் இரட்சகராகிய தேவனில் கழிகூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார், இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். ஆமென். சாதாரண பெண் யாருன்னு தெரியாது. ஆமென். இயேசு கிறிஸ்து அவர் வயிற்றில் பிறந்ததுனால, அந்த பாக்கியம் கிடைச்சதுனால மரியாளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். என்ன அந்த உலகமே என்ன சொல்லும்? பாக்கியவதி என்று சொல்லும். அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாரு, அதுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு அவ புகழ்றா. பாருங்க, இன்னைக்கு நம்ம சொல்ல விரும்புவது மரியாளுடைய ஒரே ஒரு வார்த்தை, தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் நினைக்கிறார். அல்லேலூயா. சொல்றா, என் தாழ்மையை நோக்கி பார்த்தார். நல்ல குடிங்க, தாழ்மை உள்ளவர்கள் தாழ்வில் நோக்கி பார்த்தார். அதாவது தாழ்த்துறதுன்றது வேற, தாழ்மையில் நோக்கி பார்த்தார்ன்றது வேற, ரெண்டு வேற வேற விஷயம் இல்ல. ஆமா, ஸ்தோத்திரம். எல்லாம் இருக்குது, ஆனா தாழ்த்துக்கிறோம் ஆண்டவர்கிட்ட, அது வேற. ஆனா மரியாளை பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல என்ன சொல்றான்? என் தாழ்மையை நோக்கி பார்த்தார் அப்படின்னு சொல்றார். ஸ்தோத்திரம். இதோ நம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். அப்ப என்ன சொல்ல வரா? இந்த இடத்துக்கு என்னால முடியாது. அவர் சாதாரண பெண், அவனோட ஒரு பெரிய பணக்கார வீட்டு பெண்லாம் கிடையாது, ஒரு நடுத்தரமான ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் உள்ள ஒரு மரியாள். ஆண்டவர் அரண்மனையில் உள்ள இளவரசியினுடைய வயிற்றில் அல்ல, ஒரு சாதாரணமான வீட்டில் வாழ்கிற ஒரு சாதாரண பெண்ணுடைய வயிற்றில் தேவன் பிறப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார்ல, அதைத்தான் அதை நினைச்சு பார்க்கிறார். ஆமென், அல்லேலூயா. நமக்கும் ஆண்டவர் அந்த கிருபை கொடுத்திருக்காரு. சாதாரணமா நம்ம உன்னத தேவனை பற்றி கொள்றதுக்கு பாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. எனக்கு இந்த ராத்திரி வேளை தேவனுடைய பிள்ளைகளை, தாழ்மை உள்ளவர்களை அல்லது தாழ்வில் இருப்பவர்களை ஆண்டவர் நினைவு கூறுகிறார், நினைக்கிறார். அவர் மறக்கலை. அதைத்தான் மரியாள் சொல்றார். மரியாள் தாழ்வில் இருந்த அவளை ஆண்டவர் நினைத்தது போல இன்றைக்கும் யாரெல்லாம் தாழ்வில் இருக்கிறார்களோ அவள் எல்லாரையும் ஆண்டவர் நினைக்கிறார். நம்ம வாழ்க்கையில சில நம்ம நினைப்போம், நான் இவ்வளவு தாழ்வில் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி சில நேரங்களை நம்ம நினைச்சு பார்க்கிற சில விஷயங்கள் இருந்தாலும் கூட நம்ம ஒண்ணு மறந்துடக்கூடாது. தேவன் தாழ்வில் இருக்கிற பல முறை நினைத்திருக்கிறார்ல. ஸ்தோத்திரம். சங்கீதத்தில் எழுதப்பட்டு கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் நம்ம நினைச்சிருக்கிறார், நம்மளை மறக்கல. தாழ்வில் இருந்த யோசேப்பை ஆண்டவர் நினைத்தார், தாழ்வில் இருந்த தாவீதை ஆண்டவர் நினைத்தார்.
தாழ்வில் இருந்த ரூத்தை ஆண்டவர் நினைத்தார். எத்தனை எத்தனை மக்களை நாம் சொல்ல முடியும்? தாழ்வில் இருந்த பலரையும் கர்த்தர் நினைத்தாரே, நம்மையும் கர்த்தர் நினைப்பார். தாழ்வில் இருக்கிற மக்களை நினைக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? உயர்த்துவார் அர்த்தம்ல. தாழ்வில் இருந்து உயர்த்துவார். எத்தனை பேர் நம்மளை கர்த்தர் உயர்த்துவார்? நம்ம கர்த்தர் உயர்த்துவார். நம்ம எப்போ இப்படி இருக்க போறது இல்லை. கர்த்தர் நம்மளை நிச்சயம் உயர்த்தி கொண்டு வருவார். ரெண்டாவது விஷயத்தை நான் சொல்றேன். 50 தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார்னு நான் வாசிக்கிறோம். தமக்கு பயந்தவர்களுக்கு கர்த்தர் இறங்குகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருப்பவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. இப்போ ஆண்டவருடைய இரக்கம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, அவருக்கு பயந்தவர்களுக்கு. இந்த உலகத்தை நம்ம பல காரியத்துக்கு நம்ம பயப்படுவோம். ஸ்தோத்திரம். நம்மளுக்கு மேலே உள்ள அதிகாரிகளுக்கு, மாணவராக இருந்தால் ஆசிரியருக்கு, வேலை செய்கிறவங்களாக இருந்தால் அவங்க ஓனருக்கு, அதிகாரிகளுக்கு, அரசாங்க பணியாத அதிகாரிகளுக்கு கொஞ்சம் பயப்படக்கூடிய விஷயம் இருக்கத்தான் செய்யும். ஆனால் எல்லா விதமான பயங்களை விட கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னு ஒன்று பைபிளில் நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு. நீதிமொழிகளில் கூட நிறைய இடங்கள்ல கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. யோசேப்பு கூட ஒரு முறை சொல்றாரு, நான் கர்த்தருக்கு பயந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல 42வது அதிகாரத்துல 18வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கும்படி கேட்கிறேன். ஆதியாகமம் 42:18 அந்த வசனத்தை ஒரு வாசிக்கிறீங்களா? வேகமா. 3ஆம் நாளிலே யோசேப்பு அவைகளை நோக்கி, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், நீங்கள் உயிரோடு இருக்கும்படிக்கு ஒன்று செய்யுங்கள். இந்த வசனத்துல நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அவன் தன் சகோதரத்துல பேசுற சில விஷயத்தை சொல்றான். நான் தேவனுக்கு பயப்படுகிறவன். அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிறவனா இருந்ததுனாலதான் யோசேப்பு தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்டான். தேவனுக்கு பயப்படுகிறவனா இருப்பதனாலதான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். தேவனுக்கு பயப்படுகிறவனா இருப்பதனாலதான் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இன்னைக்கு இந்த ராத்திரி நேரத்தில் தேவனுடைய பிள்ளைகளை நான் ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, நம்ம யாருக்கு பயப்படுறோமோ இல்லையோ, கர்த்தருக்கு கட்டா என்ன செய்யணும்? பயப்படும். எந்த ஒரு காரியம் செய்ய போனாலும் அந்த இடத்துல நம்ம செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு நினைக்கும் போது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம தப்பு செய்ய மாட்டோம். அந்த ஒரு விஷயம் தவறு என்று வரும்போது நமக்குள்ள அந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தவற செய்யாம நம்மளை தடுத்து நிறுத்திடும். தேவனுக்கு பயப்படலைன்னா எதனாலும் துணிஞ்சு செய்வோம். ஆனா ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுன்னா ஒரு நிமிஷம் நம்ம யோசிப்போம். அதை செய்யக்கூடாதபடி கர்த்தர் நம்மை தடுத்து நிறுத்துவார். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனுக்கு தேவன் என்ன செய்யறாராம்? இரக்கம் செய்கிறாராம். ஆண்டோடு இரக்கம் வேணுமா? அவருக்கு பயப்படுகிறவர்களாய் வாழ்வோமா? ஒரு விசுவாசியை பார்த்து அப்படி சொல்றவங்களா இருக்கும். ஒரு விசுவாசியை பார்த்து சொல்லணும், அந்த சிஸ்டர் கர்த்தருக்கு பயப்படுறவங்க, அந்த பிரதர் கர்த்தருக்கு பயப்படுறவங்க அப்படின்னு சொல்லணும். நீங்க என்ன வேலை செய்தாலும் சரி, வேலை செய்யற இடத்துல சொல்லணும், நீங்க கர்த்தருக்கு பயப்படுறவங்க அப்படின்னா அவங்க உண்மையா இருப்பாங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். என்னிடத்துல ஒரு கடைக்காரர் அடிக்கடி சொல்லுவார், சார் உங்க சர்ச்சில இருந்து யாராவது பையங்கமா இருந்தா எனக்கு வேலைக்கு கொடுங்க, இந்த கடைகளில் வேலை செய்யறதுக்கு அப்படி சொல்லுவாங்க. என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த சர்ச்சுக்கு போற பையனா இருந்தா கொஞ்சம் உண்மையா இருப்பான், அதுதான் அந்த வேலை செய்யற இடத்துல அவங்க எதிர்பார்க்கறதுன்னா உண்மையான ஒரு பையன் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்கல்ல. ஆமா, சொல்றது ஓடி போக பசங்க இருந்தா சொல்லுங்க, அந்த உண்மை உள்ள பையங்களா இருப்பாங்க அப்படின்னு. அப்போ சபைக்கு போறவங்களா இருந்தா, கர்த்தரை விசுவாசிக்கிறவங்களா இருந்தா அவங்க உண்மையா இருப்பாங்க அப்படின்றதுக்கு காரணம் இந்த கர்த்தருக்கு பயப்படுற பையன் இல்லை. அதை நம்ம உண்மையா அப்படி வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். 3வது ஒண்ணு சொல்லி ஜெபிக்க விரும்புறேன். தம் தாசர்களை ஆதரிக்கிறார் என்று 55வது வசனத்துல வாசிக்கிறோம். தம்முடைய தாசனாகி இஸ்ரவேலை ஆதரித்தார் என்றார். மரியாள் சொன்ன அந்த வார்த்தை, நம்முடைய தாசர்களை ஆதரிக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை ஆதரிக்கிற தேவனா இருக்கிறார். வசனத்தில் வாசிக்கும் போது, நான் இந்த பட்டணத்துக்கு ஆதரவா இருப்பேன்னு ஒரு வசனம் சொல்லியிருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் ஆதரிக்கிற தேவன். ஆதரித்தல் அப்படின்னா நாம ஸ்தோத்திரம், வழியே இல்லாதவங்களை சேர்த்துக் கொள்ளுதல், ஆகாரம் கொடுத்தல், காப்பாற்றுதல், இப்படியெல்லாம் சொல்ல முடியும். வேற வழியில் அவங்களுக்கு வேற யாரும் உதவி செய்ய முடியாது. ஆதரவு கொடுக்கிறவங்க, ஆதரவு கொடுத்தல் அந்த இடத்துல. ஸ்தோத்திரம். ஆகவே அப்படிப்பட்ட நிலையில எந்த விதமான உதவியும் இல்லாத ஒருவரை ஆதரிக்கிறத பத்தி சொல்றாரு. நான் உங்களை என்ன செய்வேன்? ஆதரிப்பேன். இஸ்ரவேலை ஆதரிக்கிற கர்த்தர் தம்முடைய தாசனாக இஸ்ரவேலை ஆதரித்தார்.
ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்பானவர்களே, வேற யாரும் இஸ்ரவேலுக்கு ஆதரவு கொடுக்க முடியாது. அப்படித்தானே? எகிப்துல பாத்தீங்கன்னா 430 வருஷம் அவங்க அடிமைகளா இருந்தாங்க. நல்லா கவனிங்க, கர்த்தர் அவங்களை விடுவிக்கிறார். யார் விடுவிச்சிருப்பான்? அதான் இன்னைக்கு தேவன் இறங்கி மோசேயை அனுப்பி அவர்களை எகிப்திலிருந்து விடுதலை பண்ணாவிட்டால், 10 விதமான வாதைகளை கொடுத்து பார்வோனுடைய மனதை உடைத்து ஜனங்களை விடுதலையாக்கி கானானுக்கு கொண்டு போகாவிட்டால் இஸ்ரவேலை விடுவிப்பதற்கு யாரும் இல்லை. கடைசி வரைக்கும் அவங்க எகிப்தில் அடிமைகளாகவே இருந்திருப்பார்களே. அவங்களை கொண்டு வர்றது எவ்வளவு போராட்டம்! அவ்வளவு எளிதில் பார்வோன் அவர்களை விடுதலையாக்கவில்லை. அப்படியானால் யாருமே இஸ்ரவேலுக்கு ஆதரவு கொடுக்காத இடத்தில் தேவனே இஸ்ரவேலுக்கு ஆதரவு கொடுத்தார் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள்ல எவரும் நமக்கு உதவி செய்யாத போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கையை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எவரும் உதவி செய்யாத இடத்தில் கர்த்தர் உதவி செய்வார். இந்த சாயங்கால வேளையில, இந்த ராத்திரி வேளையில நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமான கர்த்தருடைய வார்த்தையை சொல்றேன். கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். அல்லேலூயா. எவரும் ஆதரிக்காத சூழ்நிலைகளில் கர்த்தர் உங்களை ஆதரிப்பார். இஸ்ரவேலை கர்த்தர் ஆதரித்தது போல உங்களை கர்த்தர் ஆதரிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த ராத்திரி வேளையில் நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். 3 காரியங்கள். தாழ்மை உள்ளவர்களை ஆண்டவர் நினைக்கிறார். 2, தமக்கு பயந்தவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறார். 3, தம்முடைய தாசர்களை ஆதரிக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஆதரிக்கிறார். ஒரு நிமிடம் அப்படியே ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த ராத்திரி வேளையில் நாங்கள் உங்க வசனத்தை நம்புறோம்ப்பா. இந்த வசனம் பொய்யல்ல. கர்த்தர் அப்படி செய்கிறபடியால் நன்றி. ஆண்டவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கை ஆண்டவர் தருகிறபடியால் நன்றி. மரியாளுடைய அந்த நம்பிக்கையை கர்த்தர் கனப்படுத்தினீர் ஆண்டவரே. அப்பாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். மரியாளை போல நான் கர்த்தருக்கு அடிமை என்று சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யும். யோசேப்பை போல நான் கர்த்தருக்கு பயப்படுகிறவன், தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று சொல்ல எங்களுக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே, ஆதரவு தேவைப்படுகிற பிள்ளைகளுக்கு ஆதரவுகளை ஆண்டவர் தாரும். ஆண்டவரே, சில நேரங்களில் சொந்த பந்தங்கள் ஆதரிக்காத போது கர்த்தர் ஆதரிக்கிற தேவன். யாரை கொண்டும் எதை கொண்டும் ஒரே ஒரு நிமிடத்தில் கூட அற்புதம் செய்ய தேவனாலே கூடுவப்பா. தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் வருகிற எல்லா கண்ணீருக்கும் ஆண்டவர் பதிலாக களிப்பையும் செழிப்பையும் கட்டளடுபடியாக ஜெபிக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாளில ஒரு நம்பிக்கையின் செய்தியை நீர் கொடுத்தபடியாக நன்றி. இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருப்பார்களாக. தேவனுடைய இரக்கமுடைய பிள்ளைகளின் மேல் இருப்பதாக என்று ஜெபிக்கிறேன். கர்த்தரே காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதி. உடைய பிள்ளைகள் மகிழ்ச்சியோட திரும்பட்டும். கர்த்தருக்கு நீ செலுத்துகிற காணிக்கைகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. அதற்கேற்ற பலனை ஆண்டவர் தருவீராக. எங்களோடு இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வருவாரே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.